Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கான இன்ட்ராடே லெவல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் இதுதான் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் ஏ சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை. அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேஷன் கொடுத்துருந்தோம். இதுதான் என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஃபாலோ பண்ணணும், அதுக்கான லிங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு எதில் இருக்கீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு செகண்ட் ஆஃபில் நம்ம 1 o'clock வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். பாட்டம் டு டாப் வந்து ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட்டில் 0.6 லெவலில் பவுன்ஸ் வரல அப்படின்னா மார்க்கெட்டில் வீக்காக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் எகைன் டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு இந்த வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தோம். ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா லோயர் லோ ஃபார்மேஷனில் இருந்துச்சு. புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரக்சரோட ஃபார்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹை ரை ஃபார்மேஷன் இருந்துச்சு. அதில் வந்து நம்ம அந்த ட்ரேடை மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு பதில் கால் ஆப்ஷன் சைடில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட் புட் ஆப்ஷன் சைடில் ஸ்கேல்பிங் பண்ணதை அப்டேட் பண்ணியிருக்கேன். அக்டோபர் பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அதோட சிலபஸ் இங்கே கொடுத்துருக்கேன், கிளியராக சிலபஸை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வர 5 மெம்பர்ஸுக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். இன்னும் 3 ஸ்லாட் அதில் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க இப்போயே என்ரோல் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரைடேக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் ஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். ஃப்ரைடே வந்து கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து 5688 crores செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக 5843 crores பையிங்கில் இருக்காங்க. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட், எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக செல்லிங், அதுக்கு ஈக்குவலாக எவ்ரிடே பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாக மேனேஜ் பண்ணி பையிங்கில் இருக்காங்க. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25,000லேருந்து அந்த கேப் டவுன் வந்துட்டு அதுலேருந்து ப்ரைஸ் அப்படியே ட்ராப் ஆகிருக்கு நெக்ஸ்ட் டேனால. 25,000 இருந்தவங்க 25,900 இருந்தவங்க எல்லாமே புட் ரைட்டர்ஸ் வந்து அன்வைண்ட் பண்ணது நம்ம பார்க்க முடியுது. இப்போதைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னா 25,000 கால் ரேட் ஹெவியாக இருக்குது, 24,900 கால் ரேட் ஹெவியாக இருக்குது, 24,800 கால் ரேட் இருக்குது. 800, 900, 25,000 கால் ரேட் ஹெவியாக இருக்குது. புட் ரைட்டிங் எங்கே சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,600, 24,500 அதில் ரேட்டிங் இருக்குது. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரேஞ்ச் என்னென்னா 25,000 அப் சைடும் 24,500 டவுன் சைடும் இருக்கிற மாதிரி ரேஞ்ச் இருக்குது. பட் கம்பேர் வித் புட் ரைட் கால் ரேட் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. மண்டே மார்னிங் ஓப்பன் ஆகிட்டு எப்படி ரேட்டிங் கிரியேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 60 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 0.44% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் 0.5% ப்ளஸ் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 பார்த்தீங்க அப்படின்னா 0.5, யூஎஸ் மார்க்கெட்டில் 0.5 ப்ளஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து 60 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டிக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடே லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24,750 பிவோட்டாக ஒர்க் ஆகும், சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 24,830 இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,920. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்க 25,030. இது வந்து அப்சைடில் வர ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். எகெயின் லோயர் லோ போட்டுச்சுன்னா ப்ரைஸ் 24,635 ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அது பிரேக் ஆச்சுன்னா 520 தான், அது பிரேக் ஆச்சுன்னா 400 தான் டிமாண்ட் ஜோன், அதுதான் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ப்ரீவியஸாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா செல் ஆன் ரைஸில் இருக்கும். ஒரு ஃபாலுக்கு ரைஸ், செல்லுக்கு ரைஸ், செல் ஆன் ரைஸில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,000 பிரேக் ஆனோடனே கண்டினியூ டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்டில் தான் நம்ம லாங்காக ஷார்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். செகண்ட், மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் ப்ளஸ் 50 பாயிண்ட்ஸ் ஃப்ளாட்டாவோ பாசிட்டிவ் 50 பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னா கரெக்டாக பிவோட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு அப் சைடில் இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் வேறு இருக்குது. கரெக்டாக எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 24,800 இருக்குது இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இந்த லெவல் 24,000
800 to 820க்கு மேலே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகுது, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுது, அதுக்கப்புறம் பை இங்கேருந்து ஒரு கிளியர் பையிங் வந்துருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு 24,920 டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அங்கே நம்ம ட்ரேட் பண்ணும்போது லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு 24,750க்கும் 24,640க்கும் ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் கன்சால்டேட் ஆகுதுன்னா ஃப்ரைடே ஃபஸ்ட் ஆப்பில் எப்படி ப்ரீமியம் கன்சால்டேட்டில் டிகே ஆச்சோ அதே மாதிரி நம்ம மந்த்லி எக்ஸ்பீரி கிட்ட இருக்கும். அப்போ நியர் டு எக்ஸ்பீரியில் இருக்கும்போது ப்ரீமியம் ஃபாஸ்ட்டாக டிகே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. போத் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாடலோட ப்ரீமியம் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 180 rupees இருக்குது ப்ரீமியம். ஃப்ரைடே மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 204 ஓப்பன் ஆகி 173 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நாளைக்கு பாசிட்டிவ் க்ளோஸ் ஆனாலும் 180 இருக்குது ப்ரீமியம் இருக்கும் ஸ்டாடலோட ப்ரீமியம். நெக்ஸ்ட்டு ஹை லோ லோயர் லோ எகைன் லோயர் லோ போயிட்டுருக்கு. இந்த மாதிரி லோயரில் போடும்போது ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஸ்கேல்பிங்க்கு பி சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். பி சைடு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும்போது ஸ்கேல்பிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும். கன்ஃபார்மாக ஒரு பையிங் வந்துருச்சு அப்படின்னா தான் ரீட்ரேஸ்மெண்ட்டில் லாங் ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் நியர் டு எக்ஸ்பைரியில் இருக்கனால ப்ரைஸு ஆப்ஷன் செல்லர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே 100 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுதுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாலிங் வெஜ்ஜில் இருக்கிற மாதிரி இருக்கும். பேங்க் நிஃப்டி சேம் அதே மாதிரி தான். இந்த கேண்டில் இப்படி ரைஸ் பண்ணிங்கன்னா ஃபாலிங் வெஜ்ஜில் இருக்க மாதிரி. இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே ரிஜெக்ஷன், ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன், ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன், ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், திருப்பி ட்ரெண்ட் லைனில் வந்து ரிஜெக்ஷன் ஆகும். நல்ல ஒரு பையிங் வந்து பிரேக் அவுட் ஆனால் லாங் ஃபோக்கஸ் பண்ணுறோம், இல்லைனா ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா பிஇசை ஸ்கேல்பிங் பண்ணுறோம். இந்த மாதிரி லெவல்ஸை மார்க் பண்ணிவிட்டு ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் தான் ஈஸியாக வந்து நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ரேண்டம் ட்ரேடை நியர் டு எக்ஸ்பைரியில் இருக்கும்போது அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 55,000 ஹெவி கால் ரேட் இருக்குது, 54,000 ஹெவி புட் ரேட் இருக்குது. மீதி எல்லாமே மண்டே மார்னிங் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பொறுத்து தான் ரேட்டிங் வரும். அதனால தான் எல்லா ரேட்டிங்கும் ஈவனாக இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியர் டு எக்ஸ்பைரி ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட்டு லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்ளை அண்ட் டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது கிளியராக கொடுத்துருக்கேன். அதை அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தியாகும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன், ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், ட்ரெண்ட் லைன் இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்னில் செல் ஆன் ரைஸில் ப்ரைஸ் வந்துட்டுருக்கு. பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 54,600 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே அன்னைக்கு ப்ரைஸு சப்ஸ்டெயின் பண்ண முடியாமல் ரிஜெக்ட் ஆன இடம் பிவோட்டாக ஒர்க் ஆகும். 54,800 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 55,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோன் ப்ரைஸ் அங்கே வந்தாலும் ஆக்ட் எஸ் ஏ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இதுதான் மேஜர் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ரேர் சினாரியோவில் எக்ஸ்பைரியில் ட்ராப் பண்ணி பிரேக் அவுட் ஆகுறதா 55,200 அடுத்த லெவல் கொடுத்துருக்கோம். டவுன் சைடு பொறுத்த வரைக்கும் 54,327 ஃப்ரைடேவோட லோ. ஒன்ஸ் அந்த லோ பிரேக் ஆனால் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்க புட் ஆப்ஷன் சைடு வந்து 54,000, அதுதான் மேஜர் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஃபால் சினாரியோவில் ஹெவி செல்லிங்காக இருந்தால் 53,800 டெஸ்ட் பண்ணுறதுக்கான டிமாண்ட் ஜோன் டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ப்ரீவியஸாக பையிங் இந்த இடத்துல இருந்தால் பையிங் மொமெண்டம் கொடுத்துருக்கு, அப்போ அங்கே வந்தால் பையர்ஸ் திருப்பி புஷ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். பேங்க் நிஃப்டி பற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலிங் வெஜ்ஜில் வரனால பேங்க் நிஃப்டியில் கிளியராக இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 54,600, 54,300 இது கிளியர் கன்சால்டேஷன் ஜோனு. ஃபாலிங் வெஜ்ஜில் சென்டர் பாயிண்ட் எய்தர் பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் லாங், பிரேக் டவுன் ரீடெஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் ஷார்ட். இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ட்ரேட் பண்ணணும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் லோ, லோயர் லோ, எகைன் லோயர் லோ, ப்ரீவியஸ் லோயர் ஐ இங்கே இருக்குது. இந்த லோயர் ஐயை ப்ரைஸ் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணால் 800 வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட். எகைன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 55,000 வரைக்கும் போகிறதுக்கான லாங் சைடு ஃபோக்கஸ்க்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஷார்ட் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்
54,500 ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எகைன் ஃபால் வருதுன்னா எகைன் ஒரு லோயர் லோ வைக்க போகுதுன்னு அர்த்தம். ரீடெஸ்ட் பண்ணும்போது ரிஜெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதில் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணோம். எகைன் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைனோட 54,000 சப்போர்ட் வரும். கிளியராக பெர் டேக்கு 1 or 2 ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 1 day 1 trade 1 index 1 lot லெவல்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அந்த லெவல்ஸில் எப்படி ரியாக்ட் ஆகுது, ஷார்ட் டைம் ஃப்ரேம் டைம் 5 டைம் 3 டைம் ஃப்ரேமில் எப்படி இதை ரிஜெக்ஷன் வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி ஃபோக்கஸ் பண்ணால் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சென்செக்ஸோட லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நான் மண்டே மார்னிங் மார்க்கெட்டில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.